ராஜாங்கத்துக்கிட்ட வெள்ளத்தாய் சொல்றாங்க, சமைச்சு வைடின்னு சொன்னா கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு. சாவித்திரி ஓடி வந்து காப்பாத்திருக்கா. என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. சொல்றாங்க, குக்கர் வெடிச்ச அதிர்ச்சியில தமிழ் மயங்கிட்டா. நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம். இதுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சேதுதான் பதட்டமாயிட்டாரு. தமிழு, நீ நல்லா இருக்கேல்லம்மா? நான் நல்லா இருக்கேன் மாமா. சமையலுக்கு தான் மலர் இருக்கால்ல, எதுக்குப்பா தமிழ் கஷ்டப்படணும்? சேது, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சமையல்னா அப்படிதான் நடக்கும் ராஜாங்கம். 1-2 அந்த மாதிரிதான் இருக்கும். ஆண்டி, சமைக்காம இருந்துட முடியுமா? சாப்பிடாம இருந்துட முடியுமா? சொல்றாங்க, மலர் இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு போயிருவா. ஆனா புருஷன் பொண்டாட்டி உறவு அப்படி இல்லையே மாமா. பொண்டாட்டி சமையல் புடிச்சுதானே ஆகணும் புருஷனுக்கு. இப்பவே கத்துக்கிட்டாதான் சேதுவுக்கு பிடிக்கும் தமிழோட சமையல். சொல்றாங்க, நானே கத்துக்கிறேன் சமையல. சொல்றாங்க, இந்த ஆர்வம் இருந்தா போதும், சமையல் கத்துக்கலாம். சொல்றாரு, சரி போங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்க. தமிழ் சேது கிட்ட சொல்றாங்க, எதுக்கு பயப்படுறீங்க? உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தமிழ். ஆண்டி சேதுவுக்கு போன் பண்றாங்க. சேது நடந்ததெல்லாம் சொல்றாரு. போனை வைக்கிறாங்க. தாமரை சேது கிட்ட சொல்றாங்க, பொண்டாட்டி சொல் பேச்சு அப்படி கேக்குறீங்க மாமா, ரொம்ப மாறிட்டீங்க. தாமரை, நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான். அவ என்கிட்ட அன்பா சொல்றா, அதனாலதான் கேட்டுக்கிறேன். தாமரை, அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. அதாவது வேலை இருந்தா போய் பாரு தாமரை. சாவித்திரி கிட்ட தாமரை நடந்ததெல்லாம் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் அவன் புது பொண்டாட்டி தானே, அதனாலதான் அவன் ரொம்ப பேசுறான். நீ கவலைப்படாத தாமரை. ராஜாங்கமும் மோகனாவும் கூப்பிடுறாங்க சேதுவ. உனக்கும் தமிழுக்கும் சுத்தி போடலான்னு வந்தோம்ப்பா. இப்போ உச்சந்தியில போய் எரிஞ்சிட்டு வர்றாரு. உனக்கும் தமிழுக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது. சூதானமா இருங்கப்பா, 2 பேரும் போய் தூங்குங்க. மோகனா, நம்ம போலாம். ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திக்கலாம்.